வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு அந்த படத்தோட டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். இதை வந்து 4 நாள் ஆயிடுச்சு. எங்களால பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நான் வெளியே இருந்தேன், எனக்கு வேற ஒர்க்குக்காக நான் வெளியே பேரும் வேற பிளேஸ்ல இருந்தனால அதனால பண்ண முடியல. இப்பதான் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருக்கோம், அதனால நாங்க இப்ப வீடியோ போட போறோம். ஸோ அடுத்தடுத்து வீடியோக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ கருப்பு படத்தோட டீசர் தான் வந்திருக்கு. அது நிறைய பேர் பார்த்து நேரம் சகிச்சிருப்பீங்க. ஸோ நாங்க எங்களோட ரியாக்ஷன் என்னன்றத பார்த்துடலாம். நானும் பார்த்துட்டேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சகிக்காது. ஓகேவா? கரெக்ட். ஸோ பார்த்துடலாம் வீடியோவை. கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமா எவ்வளோ க்ரௌடு போடுறா. மனசார வேண்டிட்டு மழை அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான உண்மையிலே இப்படி ஒரு கோயில் இருக்குல்லடா? செட்டு நினைக்கிறேன். இல்ல உண்மையிலே மிளகா அரைக்கிற கோயில் இருக்கு. அது இது மாசாணி. ஏய் கண்ணா பாரு, உள்ள இருக்கிற அந்த கருவணி உனக்கு தெரியும். பேரு சரவணன். எனக்கு ஐ கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மஸ்ஸா இருக்கு. அந்த எஸ் மாதிரி வருது. இது நம்ம டைம். அடிக்க போறேன். அது யாரும் தெரியுதா பின்னாடி நிக்கிறது? அன்பரி. ஏய் பின்னாடி இந்த இது மாதிரி சூப்பரா இருக்குடா. இது அஜய் பாலாஜி. தம்பி சூப்பரா இருக்குடா. பேபி டாடி இஸ் ஹோம். இது அஜய் பாலாஜி. அது சிஜி நிஜமா பண்ணிட்டாரா? சிஜி நல்லா இருக்கு. வா வாக்க பாரு. செம்மையா இருந்துச்சு. அதான் அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல எதிரே சொன்னாரு, வாட்ஸ் குக்கிங் ப்ரோ அப்படின்னு. எல்லாரும் இதுல எக்ஸ் தளத்துல வந்து அவரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க, என்ன குக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதான் அழகா சமைச்சு தரப்படும், தீபாவளிக்கு சமைச்சு தரப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆனா சமைச்சு வச்சிருக்காரான்னு கேட்டா அவர் வந்து நல்லா ருசியான சாப்பாடா தான் சமைச்சு வச்சிருப்பாரு போல. மிளகா அரைச்சு வச்சிருக்காங்க. என்ன ஒரு லைட்டா ஒரு டவுட் என்னன்னா, ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த தெலுங்கு படங்களோட வாடையை வந்து அடிச்சுட்டு போகுது. அந்த ஒருத்தர் இப்படி அடிக்கும் போது அப்படி 3 பேர் பின்னாடி பறக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இது வந்து ஆர்ஜே பாலாஜியோட படங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம்னா ஒரு அரசியல் பேசும், ஒரு வகையான அரசியல் பேசும், அதிகமான ஃபன் இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் பிலிமோகிராஃபி வித்தியாசமா இருக்கும். அவரோட அதாச்சும் யதார்த்தமான ஒரு வழிமுறையில எப்படி கொஞ்சம் மாசு, கொஞ்சம் ரொமான்ஸ் இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு படத்தை அவர் வந்து கொடுக்குறாருன்றதான் எனக்கு. அப்புறம் இதுக்கு வந்து ஹீரோயின் யாரும் காட்டல. சோ திரிஷா இருக்காங்க போல. அது நமக்கு அடுத்து ஏதாவது ஒரு ட்ரெய்லர்ல நம்ம காட்டுவாங்க. இது சூர்யாக்காகவே செய்யப்பட்ட ஒரு செய்கை. ஏன்னா அவரோட பிறந்த நாள் வந்துச்சு. சோ அதுக்காக செய்யப்பட்ட செய்கை இது. ஆனா தரமான செய்கைன்னு தான் சொல்லணும். ஆனா எனக்கு இது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட படங்களை பார்க்கும்போது நிறைய படங்கள் அவர் வேரியேஷன்ஸ் காட்டுறாரு. ஒரு படத்துக்கு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா இது சூர்யாக்கான ஒரு தனித்துவத்தை தான் எனக்கு கொடுக்குது. இப்ப வேற எந்த ஹீரோவையும் அது நினைவுக்கு கொண்டு வரல. சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது இது வெவ்வேறு வெரைட்டி ரைஸ் கொடுப்பாரு. இது ஒரு வகையான வெரைட்டியா இருக்கலாம். கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி அந்த தெலுங்கு சாயல் தெரியுது. மேபி அது அந்த அதுக்கான நியாயம் இல்லாம ஒரு சும்மா போகும்போது ஒரு ஃபைட்ல ஒரு இது நடந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி தப்பா ஆக்வர்டா தெரியும். ஆமா, ஏன்னா ஒரு நார்மல் பர்சன் சண்டை போடுறதுக்கும் ஒரு சூப்பர் பவர் சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க, இப்ப பாகுபலி எடுத்துக்கோங்க. அவன் நார்மலான பர்சனே கிடையாது. அவங்க அவங்க எல்லாம் ஒரு சூப்பர் பவர் கொண்ட பர்சன்ஸ் மாதிரிதான் அவங்கள வந்து பில்டப் பண்ணி காட்டுவாங்க. ஆனா அவன் நார்மல் பர்சன்ஸா தான் இருப்பான். அவன் அடிப்பாண்டா 20 பேர், அவன் அடிப்பாண்டா 100 பேர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய கேரக்டர்ஸா வந்து இதுல நம்ப வச்சுட்டாங்கன்னா படம் ஜெயிச்சிடும்.